காரைக்குடி தொகுதியை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று காரைக்குடி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி தெரிவித்துள்ளார். ஜீ தமிழ் நியூஸ் செய்திக்கு பிரத்யேகமாக அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். ஜி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் காரைக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் நிறைவாக பணியாற்றி மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகின்றேன். கை சின்னத்தில் எனக்கு ஒரு மன திருப்தி என்னென்றா, நான் 5 ஆண்டு காலமாக அந்த சட்டமன்ற உறுப்பினரான பிறகு நம்ம காரைக்குடி தொகுதிக்கு என்ன வேண்டும், நிலைத்த நீடித்த திட்டங்கள் என்ன வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். சட்டக்கல்லூரி வந்தாச்சு, வேளாண் கல்லூரி வந்தாச்சு, ஒரு 1000 இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கான டைடல் பார்க் வந்தாச்சு. அதுபோக இன்னும் நிறைய கிராம பகுதிகளில் 7 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள், விவசாயிகளுக்கான நெல் கொள்முதல் நிலையங்கள் நம்ம தொகுதியிலே கிடையாது. இப்போ தான் 7 கொள்முதல் நிலையங்களை முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டேன். உடனடியாக அந்த 7 நெல் கொள்முதல் நிலையங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் புதுவையில் ஒரு ஃபயர் சர்வீஸ் கேட்டேன். முதலமைச்சருடைய இலாக்கா அது. உடனடியாக அதை அங்கே அமைப்பதற்கான ஏற்பாடை பண்ணி அதுவும் இன்று பயன்பாட்டில் இருக்கின்றது. இதுபோன்று நிறைய திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள் நிறைய நம் தொகுதிக்குள்ள கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று இருக்கு. இருந்தாலும் ஆங்காங்கு கொஞ்சம் கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதுவும் இன்னும் வருகின்ற காலங்களில் முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வரப்போறாங்க. மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த அரசை அமையும் சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக என்னை தேர்ந்தெடுப்பார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே எதிர்காலத்தில் வரக்கூடிய சிறு குறைபாடுகள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் சரி செய்து தன்னிறைவு அடையக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன், செய்தும் கொடுப்பேன். எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுக்குறாங்க. நானும் அதை நம்பி மக்களுக்கான வாக்குறுதிகளை நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடு மக்கள் எனக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 5 ஆண்டு காலம் எந்த அளவிற்கு மக்கள் பணியில் ஈடுபட்டோமோ, வருகின்ற 5 ஆண்டு காலங்களில் எனது தொகுதி அனைத்து தேவைகளையும், விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி, மகளிருக்காக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, வியாபார பெருமக்களுக்காக இருந்தாலும் சரி, அனைத்து தேவைகளையும் அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்வது தயாராக இருக்கின்றேன். மொத்தத்தில் இந்த தொகுதி வளர்ச்சி அடையக்கூடிய தொகுதியாக பெரிய திட்டங்களெல்லாம் மனதில் வைத்திருக்கின்றோம். மாண்பு முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டங்கள் நிச்சயமாக மீண்டும் நம் பகுதிக்கு கொண்டு வரப்படும். அது அப்பொழுது மக்கள் இன்னும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள்.